அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இன்னைக்கு கடனாகி போச்சா? ஏதோ ஒரு காரணத்தால, அதாவது படிப்புக்கு, இன்னைக்கு படிக்கிறதுக்கே லட்சக்கணக்கில பணம் தேவைப்படுது. இப்படி படிப்புக்கு, தொழிலுக்கு, பிள்ளைகளோட கல்யாணத்துக்கு, இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. வட்டிக்கு வாங்கியாச்சு. பேங்க்ல நகையை அடமானம் வச்சும் வாங்கியாச்சு. அப்படியே 2 வருஷம், 3 வருஷம், எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா கடன் அடைக்காமலாம் இருக்காங்க. இப்படி வருஷக்கணக்கா ஆயிருச்சு. வட்டி மட்டும்தான் கொடுக்க முடியுது. அசல அடைக்கவே முடியல. ஒரு சில மாதம் வட்டி கூட கொடுக்க முடியாத நிலை ஆயிருது. திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு வந்துடுது. இல்லைன்னா சொந்தக்காரவங்களுக்கு செய்முறை வந்துடுது. எதிர்பாராத விதமாக பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. இந்த மாதிரி ஏதோ ஒரு நிலை வந்துடுது. அந்த மாதத்துக்கு வட்டி கட்ட முடியல. அப்போது உங்களோட மனசு பதட்டமாகும். கடன் வாங்கிய இடத்துல இருந்து ஃபோன் வந்தால் உடனே பயம் வந்துடும். குழப்பம், பயம், வேதனை இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பயப்பட்டால் என்றைக்குமே உங்கள் கடனை அடைக்கவே முடியாது. இப்போது நீங்கள் தெளிவாக இருக்கணும்னு நினச்சி இன்னைக்கு நிலைமைக்கு வாங்க. அக்செப்டன்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, நான் தான் அடைக்கணும், இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக மௌனமாக இருங்க. இதுக்கு ஒரு விசுவலைசேஷன் இருக்குது. தனியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. ஏன் தனியாக உட்கார சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரு கூடவும் உட்காரும் பொழுது உங்களுடைய சிந்தனை மாறும். பிறகு ஃபோக்கஸ் செய்ய வேண்டிய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால தான் தனியாக உட்காந்து கண்களை மூடிக்கிட்டு நான் சொல்லும் இந்த 4 வாக்கியத்தை மெதுவாக வாய் விட்டு சவுண்டாக சொல்லுங்கள். இந்த 4 வாக்கியம் என்னன்னா, ஹோபோனோபோனோ தியானத்தில் சொல்லப்படும் வாக்கியம்தான். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதுதான். இதை எப்படி சும்மா வாய் விட்டு சொன்னால் போதுமா? எத்தனை தடவை சொல்லணும்? ஒரு நாளில் எத்தனை தடவை சொல்லணும்? எத்தனை நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். இதை எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லலாம். உங்களுக்கு கடனை பற்றிய நினைவு வரும்ல, அந்த நேரம் சொல்லலாம். எப்படியும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 தடவை 4 தடவை வந்துடும். 3 தடவை 4 தடவை எல்லாம் சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது டெக்னிக். அதாவது ஃபீலிங்கோடு சொல்லணும். எப்படின்னா, நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட உங்களோட தேவைக்கு பணம் வாங்கியிருப்பீங்க. வீடு கட்டுறதுக்கு, இல்லைன்னா கார் வாங்குறதுக்கு, ஏதாவது விலையுயர்ந்த பொருள் வாங்குறதுக்கு, கல்யாணத்துக்கு, ஏதாவது தொழில் செய்வதற்கு, செய்கிற தொழிலை முன்னேற்றுறதுக்கு, இப்படி எதுக்கோ கடன் வாங்கியிருப்பீங்க. வாங்கும் பொழுது உங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மன கஷ்டத்தோடு வாங்குவீங்களா, சந்தோஷத்தோடு வாங்குவீங்களா? சந்தோஷத்தோடு தானே வாங்குவீங்க. பணத்தை வாங்கி உங்களுக்கு எது தேவையோ அதை நிவர்த்தி செஞ்சிட்டீங்க. அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருந்தீங்க. உங்களுக்கு ஒருத்தர் கடன் கொடுத்து உதவி செஞ்சுருக்காரு. அவரும் சந்தோஷத்தோடு தான் கொடுத்துருப்பாரு. நீங்கள் அவர்கிட்ட சமயத்துக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவீங்க. நன்றி எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மனப்பூர்வமாக நன்றி சொல்வீங்கள்ல, அந்த மாதிரி இன்னைக்கு கடன் வாங்கி அந்த நேரத்தில் நன்றி சொன்ன விஷயத்தை விசுவலைசேஷன் பண்ணி தேங்க்யூ சொல்லுங்கள். அடுத்து வட்டியோ அசலோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு 1 மாதம் 2 மாதம் உங்கள் வீட்டு செலவு அதிகமாயிருச்சு. கடன் கொடுக்க லேட் ஆகுது. 10ஆம் தேதி கடன் கட்டணும், தேதி கூடிருச்சு. கடன் கொடுத்தவர் ஃபோன் போட்டு கேட்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்வீங்க? ஐ எம் சாரி, இந்த பணம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்வீங்கள்ல, அந்த நேரத்தை இன்றைக்கி நினச்சி பாருங்கள். எவ்வளவு ஃபீல் பண்ணி சாரி சொல்வீங்களோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, தேங்க்யூ சொல்லியாச்சு. வட்டி கடன் கொடுக்கும் அந்த நாள் வரும் பொழுது வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கோபமாக வரும். யார் என்ன பேசினாலும் கோபமாக வரும். அந்த கோபத்தில் வீட்டில் உள்ளவங்கக்கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ கோபமாக வார்த்தைகளை விட்டுருவீங்க. பிறகு அந்த மாதத்து கடனை கொடுத்ததுமே நார்மல் ஆயிடுவீங்க. நீங்கள் கோபமாக பேசுனீங்கல்ல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. பிறகு முழு கடனையும் அடைச்ச பிறகு வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, முக்கியமாக உங்களுக்கு கடன் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட அன்பாக பேசுவீங்கள்ல, அதை நினச்சி பாருங்கள். ஐ லவ் யூ அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். அதுதான் 4 வார்த்தை. இதை குறைஞ்சது 1 வாரம் தொடர்ச்சியாக செய்யுங்க. ஏதாவது ஒரு முடிவு வரும். 7 நாளில் முழு கடனுமே அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல வரல.
7 நாளில் உங்களுக்கு ஒரு வழி தெரியும். பண வரவு எப்படி வரும் அப்படின்னு ஐடியா தெரியும். அதன்படி செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக கடனை அடைச்சிடலாம். எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அடைச்சிடலாம். பயப்படாதீங்க, நம்புங்க. உங்களுக்கு கடன் கொடுத்து உதவி செஞ்ச உங்கள் மேலே கோபம் வேண்டாம். நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துங்க. இன்னும் உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் நபர்களையும் மனசார உங்கள் மனசுக்குள்ளே வாழ்த்துங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லா உயிரும் ஒன்று தான். நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு வேறுபாடு பார்க்க தெரியாது. அதனால் உங்களுக்கு மனசு பிடிக்காதவங்களையும் நல்லா இருக்கட்டும், ஐ லவ் யூ, காட் பிளஸ் யூ அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லுங்கள். இப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு தேவையானது அபரிமிதமாக கிடைக்கும். கடனும் அடைஞ்சிரும். நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.